Salam al-Masih means peace of the Lord Jesus Christ with you. My name is John Ghanem and I am from Yemen, an ex-Muslim. I gave Islam in front of Kaaba 2014. அன்பான சகோதரர் சகோதரிகளே, என் பெயர் ஜான் கனெம். நான் ஏமனைச் சேர்ந்த ஒரு முன்னாள் முஸ்லிம். 2014ஆம் ஆண்டு காபாவின் முன் இஸ்லாத்தை நான் துறந்தேன். ஆனால் இஸ்லாத்தில் ஒருவர் இஸ்லாத்தை விட்டு விலகினால் மரண தண்டனை உண்டு. 2017ஆம் ஆண்டு ஏமனை விட்டு வெளியேறினேன். I was in Greece and I met Christians and they started telling me about Jesus Christ. Actually, I met someone from Syria. He has a tattoo in his hand. And from there, their journey started. I asked him, why you have this tattoo in your hand? He replied in Arabic, this is the cross of Jesus Christ, the cross of Yeshua al-Masih, the Savior of the world. That was the first time in my life to hear about the Savior of the world. நான் கிரீஸில் இருந்தபோது கிறிஸ்தவர்களை சந்தித்தேன். அவர்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லத் தொடங்கினார்கள். சிரியாவைச் சேர்ந்த ஒருவரை சந்தித்தேன். அவர் அரபியில், இதுவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, உலக இரட்சகராகிய யெஷுவா அல்-மசீஹுவின் சிலுவை என்று பதிலளித்தார். உலக இரட்சகரை பற்றி நான் என் வாழ்க்கையில் முதலில் கேட்டது அப்போதுதான். நான் வேதாகம படிப்புக்கும் தேவாலயத்துக்கும் அழைக்கப்பட்டேன். தேவாலயத்தின் வாசலுக்குள் நான் நுழைந்தபோது மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்வதை பார்த்தேன். அவர்களை பார்த்து, இந்த பைத்தியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என் ஆவிக்குள் பொறாமை கொண்டேன். ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். Remember when I entered through the door to the church, I saw man and woman worshiping Jesus Christ. I was sitting at the back, I was looking to them, I say, what these crazy people doing? But I felt jealous inside of my spirit because I felt it must be a divine power in that place. And the pastor started to preach about sin. He said we are sinners and sin came from Adam and Eve and became a disease in our heart. Sin separated us from God. போதகர் பாவத்தை பற்றி பிரசங்கிக்கத் தொடங்கினார். நாம் பாவிகள். பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரித்தது. அதனால்தான் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை இரட்சிக்க பரலோகத்திலிருந்து வந்தார். அவர் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளில் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று அவர் சொன்னார். அதன் பிறகு நான் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். மத்தேயு 3:16 இவரே என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. இது பிதாவானவர் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல இறங்குகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை எனக்கு உணர்த்தியது. இந்த வேதாகம வசனம் திரித்துவத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை பற்றியும் எனக்கு உறுதியளித்தது. நான் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டேன். After that, I started to read the Bible, studying the Bible, Matthew 3:16, where God said, a voice from heaven said, this is my beloved Son whom I am pleased well. And that explained the Father speaks from heaven, the Holy Spirit descending like a dove, and Jesus Christ is the Son of God. The scripture convinced me about the Trinity and convinced me that Jesus Christ is God. Yeah. I accepted Jesus Christ as God. I went back to the church and they led me to Christ. I received Him. As I said, Islam behind me, the world behind me, and Jesus before me. He's my Lord, He's my Savior, and He's my everything in my life. Because He's written my name on the book of life. Hallelujah! நான் தேவாலயத்துக்கு திரும்பிச் சென்றேன். அவர்கள் என்னை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார்கள். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாம் எனக்கு பின்னால், உலகம் எனக்கு பின்னால், இயேசு எனக்கு முன்னால். அவரே என் ஆண்டவர், அவரே என் இரட்சகர். ஏனென்றால் அவர் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியுள்ளார். நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என் பெயரை முஹம்மதுவிலிருந்து ஜான் என்று மாற்றினேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்னை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என்னிடம் சொன்னார். நான் என் ஞானஸ்நானத்தை பகிர்ந்து கொண்டேன், என் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டேன். மேலும் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சமூக ஊடகங்களில் பகிரத் தொடங்கினேன். நான் ஏமனில் திருமணம் செய்தேன். எனக்கு 2 மகள்கள் உள்ளனர். என் காணொளிகள் உலகம் முழுவதும் வைரலானது. மேலும் நான் துன்புறுத்தலையும் மரண அச்சுறுத்தல்களையும் பெற ஆரம்பித்தேன். எனவே என் மனைவி தலாக் விவாகரத்து செய்தார்கள். இப்போது என் மகள்களை நான் அணுக முடியவில்லை. நான் ஏமனுக்கு திரும்பிப் போக முடியாது. நான் ஏமனுக்கு திரும்பிச் சென்றால் அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள். I was married in Yemen. I have 2 daughters.
and my videos was viral around the world, and I started to receive persecution and death threats. So they divorced my wife. Now I don't have access to my daughters. I can't go back to Yemen. If I go back to Yemen, they're gonna skin me alive. They're gonna crucify me. மத்தேயு 16 இயேசு கிறிஸ்து, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். நான் பயமற்றவனானேன். நான் மரணத்துக்கு பயப்படுவதில்லை. ஏனென்றால் நான் யார் என்று எனக்குத் தெரியும். நான் எங்கே போகிறேன் என்று எனக்குத் தெரியும். என் இருப்பு எனக்குத் தெரியும். நான் பரலோகத்துக்கு போகப் போகிறேன் என்று எனக்குத் தெரியும். துன்புறுத்தல் நம் விசுவாசத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்று நான் நம்புகிறேன். நான் என் குடும்பத்தை இழந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆப்பிரிக்காவில், ஏமனில், ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், இந்தியாவில் அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு சமமான சுதந்திரம் இல்லை. இந்த மக்கள் வெகு தொலைவில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த மக்களுக்காக நிற்பதும், அவர்களுக்காக ஜெபிப்பதும், அவர்களுக்காக பேசுவதும் மிகவும் முக்கியம். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பெறாத அந்த நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டும். மேலும் ஜெபமும் சுவிசேஷமும் சாத்தானை பயமுறுத்துகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். I become fearless. I don't fear death because I know who I am. I know where I'm going. I know my existence. I know I'm going to heaven. But there is a lot of people around the world. They receive persecution every day in Africa, in Yemen, in Afghanistan, Pakistan, India. They are Christians. They share the same faith, but they don't share the same freedom. For me, I can ask you now to pray for me because you see me, you can touch me, but these people, they are far away. We can't see them, but we can pray for them. It's really important to stand for these people, to pray for them, and to speak for them. To pray for our brothers and sisters, we need to pray for those countries who doesn't receive the gospel, this beautiful Bible, the treasure. And remember that prayer and evangelism, it scare Satan. So we need to pray. We need to be people of prayer and people of evangelism. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நண்பர்களே, இன்றைய சாட்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லா நெருக்கடிகளிலும், எல்லா சந்தோஷங்களிலும் இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அன்பும் சமாதானமும் இருக்கட்டும். இந்த சாட்சி உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நன்றி.